நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பான செய்திகள் இந்த தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் லங்காதீப் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திதான் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்காதீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. வந்தனா பசய எல்லேதி அடி தாக் பிரபாதிகே ஹதராக் மருட்ட விசகட துவால என்பதாக இன்றைய தினம் அது தொடர்பான தகவல் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திதான் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காண. டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முதல் பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுக்கிறது. எனது பஸ் ஆக்சிடென்ட் இன் L2 killed என்பதாக அது முந்தி அதாவது நேற்று நள்ளிரவு வரை இடம்பெற்ற தகவலை அடிப்படையாக வைத்து வெளியான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுவரைக்கும் வெளியான தகவலின்படி இப்போது லங்காதீப் பத்திரிகை 4 பலியாகி இருப்பதாகவும் 20 பேர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. நேற்று இந்த பத்திரிகை அச்சிடும் வரையான தகவலை மையப்படுத்திய செய்தியாக இருக்கிறது. ஆனாலும் தற்போது இன்று காலை கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இதுவரைக்கும் 15 பேர் வரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய செய்தியாளர்கள் தந்த தகவலின் அடிப்படையில் இப்போது வரைக்கும் 15 பேர் பலியாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளவாயினுடைய அந்த வீதியில் கிட்டத்தட்ட 500 முதல் 1000 அடி வரையான பள்ளத்தில் இந்த பஸ் வண்டி நேற்று இரவு 9:20 மணியளவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. மிகவும் கட்பாறைகள் மற்றும் மலைப்பாங்கான பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த பஸ் ஆனது முழுமையாக பள்ளத்தில் இருக்கிறது. இந்த பஸ்ஸில் மொத்தமாக 35 பேர் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 35 பேரில் இதுவரைக்கும் 32 பேருடைய 2 பேர் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருக்கின்ற வைத்தியசாலைகளை கொண்டு செல்லப்படுகிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் 3 அங்கு காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பஸ்ஸுக்கு அடியில் சிக்குண்டு சிலர் மீட்க முடியாத நிலைமை இருப்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல இது கிட்டத்தட்ட 500 முதல் 1000 அடி வரையான நீளத்தை கொண்ட அல்லது பள்ளமாக இந்த நிலைமை இருப்பதன் காரணத்தினால் அங்கு சென்று படையினரால் அங்கு மீட்பு முன்னெடுப்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அங்கு இராணுவத்தினர், அதே போல போலீசார், மீட்பு பணியினர், அதே போல தீயணைப்பு வீரர்கள் என பலரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் நேற்று நள்ளிரவு கடுமையான இருள், அதே போல அங்கு கட்பாறைகள் மற்றும் ஏனைய தடைகள் இருந்தமை காரணத்தினால் சீக்கிரமாக அங்கு சென்று மீட்பணிகளை முன்னெடுக்க முடியாத ஒரு அசௌகரியமான சூழல் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறு இருக்க இந்த மீட்பணிகளுக்காக சென்ற 2 இராணுவ வீரர்களும் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம், இந்த மீட்பணிகளுக்காக அவர்கள் கயிறொன்றினூடாகத்தான் பள்ளத்துக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கு சென்ற போது மேலிருந்து கட்பாறை ஒன்று பிறண்டு வந்து அந்த இராணுவ வீரர்கள் மீது விழுந்திருப்பதாகவும் பிந்தி கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த பஸ் வண்டி தொடர்பாக இந்த பாதையில் இந்த பஸ் வண்டி பயணிக்கும் போது எதிர்சில் பயணித்த சில வாகனங்களுடைய தகவல் அடிப்படையில் ஒரு வாகன சாரதி ஒருவர் தகவல் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த பஸ்ஸானது எங்களுடைய வாகனத்தையும் மோதிக்கொண்டே பயணித்தது என்பதான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அப்படி இருப்பேன் சிலவேளை இந்த பஸ்ஸினுடைய பிரேக் கட்டமைப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாமோ என்ற சந்தேகம் இருக்கிறது. எனவே இந்த விபத்து, இந்த பஸ் இந்த பள்ளத்தில் கவிழ்ந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதுவரைக்கும் இப்போதுதான் சில வேளைகளில் இந்த பஸ்ஸை நெருங்கி அங்கிருக்கின்ற நிலைமைகளை பார்வையிடக்கூடியதாக இருந்திருக்கும். காரணம், இருள் சூழ்ந்த நிலைமை, அதே போல மிகவும் பள்ளத்தில் அந்த பஸ் இருக்கிறது. அந்த பஸ்ஸுக்குள் 35 பேர் பயணித்திருப்பதான தகவல்கள் இதுவரை கிடைத்திருக்கிறது. அந்த 35 பேரில் 32 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 3 அங்கு இன்னும் மீட்க முடியாமல் பஸ்ஸுக்குள் செறிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்டவர்களில் 15 பேர் மரணித்திருப்பதாகத்தான் இப்போது வரைக்கும் கிடைத்திருக்கிற தகவல் தெரிய வந்திருக்கிறது. 18 பேர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 4 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த சம்பவங்கள் ஏற்கனவே இந்த பதுல்லை வீதி, எல்ல வீதி என்பது சற்று மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளாக இருக்கிறது. பாறைகள் புரண்டு வருகிற பகுதியாக இருக்கிறது. மிகவும் பள்ளத்தாக்கான பகுதிகளாக இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பகுதியில் பயணிக்கின்ற தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறான விபத்துக்களை கேள்வியிட்டு வருகிறோம். இந்த விபத்து இடம்பெற்ற பின்னர் சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 19 வருடங்களுக்கு முன்பதாக இதே இடத்தில் இப்படியான இன்னும் ஒரு விபத்தும் பதிவாகிறதாக, இதே நாளில் அந்த விபத்து பதிவானதாக ஒரு தகவலும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த விபத்தில் 21 பேர் பலியானதாக சொல்லப்படுகிறது. எனவே அவ்வாறு இருக்க இப்போது மீண்டும்
அதே இடத்தில் நேற்று இரவு 9:20 மணி அளவில் இந்த விபத்து பதிவாகியிருக்கிறது. தனியார் பஸ் ஒன்றுதான் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பஸ் விபத்துக்குள்ளாமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. எனவே பஸ்ஸினுடைய அந்த நிலைமை பார்க்கின்ற போது இன்னும் மரணித்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சம்தான் இப்போது எல்லோருக்கும் எழுந்திருக்கு. காரணம் கடுமையான காயங்களுக்குள்ளான நிலையில் அங்கிருக்கின்ற ஆம்புலன்ஸ்களூடாக மக்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் காயங்களுக்குள்ளானவர்கள். எனவே இந்த பஸ் அந்த பள்ளத்தில் விழுகின்ற போது பஸ்ஸிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள் வீதியில் கிடந்திருக்கிறார்கள். 8 பேர் அளவிலானவர்கள். அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸினூடாக வைத்தியசாலை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பஸ்ஸானது முழுமையாக இந்த 500 முதல் 600 அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கிய பின்னர் அங்கிருந்து மீட்பணிகள் மேற்கொள்ளப்படுவதுதான் இங்கே சிரமமான காரியமாக இருக்கிறது. இப்போது வரைக்கும் கிடைத்த தகவலுக்கு அமைய 15 பேர் பலியாக இருக்கிறார்கள். 18 பேர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 காணவில்லை என்று தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கிற போதிலும் இந்த நேரத்தில் இப்போது காலை பொழுது வெளிச்சமாகிற காரணத்தினால் அங்கு சென்ற மீட்பணியாளர்கள் அவர்களையும் தேடியிருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பஸ்ஸுக்கு அடியில் சில சிக்குண்டிருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விபத்தின் போதும் இவ்வாறு கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமானோர் பலியானார்கள். அதே போல இப்போதும் இவ்வாறான விபத்தொன்று இந்த பகுதியில் பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த முன்னர் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது. இப்போது தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இப்படியாக தொடர்ச்சியான விபத்துகள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே அங்கு தொடர்ந்தும் மீட்பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீட்பணியாளர்கள் மீட்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். அங்கு போலீசார், இராணுவம், அதே போல விசேட அதிரடிப்படையினர், தீயணை பிரிவினர் என்று சகலரும் அந்த பகுதிக்கு சென்று விசேடமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக அந்த செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். முடிந்தளவு நாங்கள் அங்கிருந்து உங்களுக்கான வீடியோ காணொலிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் இருந்த போதிலும் இப்போது வரைக்கும் அது சாத்தியப்படவில்லை. முடிந்தளவு இருக்கின்ற வீடியோ காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விபத்து தொடர்பாக அந்த பகுதியில் விபத்தை அடுத்து அந்த பகுதியில் கடுமையான ஒரு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெள்ளவாய வீதியூடான பயணிக்கின்றவர்கள் கொஞ்சம் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். அல்லது அங்கு அந்த வீதியை இப்போதைக்கு தவிர்த்துக் கொள்வது நல்லது என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய அங்கு இருக்கின்ற செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார். காரணம் அங்கு கடுமையான வாகன நெரிசல் இருக்கிறது. மீட்பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீட்பு வாகனங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வண்டிகள் வருகின்றன. இராணுவத்தினர், பொதுமக்கள் உதவிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வெள்ளவாய வீதியை பயன்படுத்துவதை சற்று தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இது குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக செயற்பட்டுக் கொள்ளுங்கள். எனவே இந்த விபத்து பாரதூரமான விபத்தாக பதிவாகி இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும். இப்போது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக அமைப்பின் ஊடாக நாங்கள் டேக் கேர் இந்த விபத்துக்களை வழிநடத்தை பாதுகாக்கும் என்ற வகையிலான இந்த விபத்துக்கள் தொடர்பாகவும் சாரதிகளுக்கு இருக்கின்ற பொறுப்புகள், அதே போல பாதசாரிகளுக்கு இருக்கின்ற பொறுப்புகள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி நாங்கள் பல்வேறு விடயங்களை வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். பாடசாலைகளுக்கு சென்று அடுத்து வருகின்ற சாரதியாக மாறப்போகின்ற, அடுத்து பாதசாரிகளாக வீதியில் கடக்கப் போகின்ற மாணவர்களையும் ஆசிரியர் சமூகத்தையும் தெளிவுபடுத்துகின்ற பல்வேறு கட்ட வேலைத்திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். விபத்துகளூடாக இலங்கையில் வருடாந்தம் பலியாகின்ற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இலங்கையில் ஒரு நாளைக்கு 8-9 பேர் வரை விபத்துகளில் பலியாகின்ற ஒரு வரலாறு தான் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அது பலியாகின்றவர் அனைவரும் எதிர்காலத்தை நாட்டை பொறுப்பேற்க வேண்டிய இளைஞர்கள், யுவதிகள் அதிக அளவில் பலியாகிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக, அதாவது ஒரு விபத்தில் ஒருவர் பலியாவது என்பது அவர் மாத்திரம் அல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பு, அந்த குடும்பத்தினுடைய பாதிப்பு ஒரு நாட்டினுடைய பாதிப்பாக இருக்கிறது. அதே போல ஒருவர் காயமடைகிறார் என்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்றவராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அதனூடாக ஒரு குடும்பம் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த வீதிகளில் பயணிக்கின்ற போது சாரதிகளும் அதே போல பாதசாரிகளும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சாரதிகளுக்கும் தங்களோடு வருகின்ற பஸ் சாரதியாக இருக்கலாம், வேனின் சாரதியாக இருக்கலாம், முச்சக்கர வண்டி சாரதியாக இருக்கலாம், அல்லது கார் ஓட்டுவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடும்பம் இருக்கும். உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அன்புக்குரியவர்கள் வருகிறார்கள். எனவே நீங்கள் வீதியில் சாகசங்களை செய்ய போவது, வீதிகளில் நீங்கள் பயணிக்கின்ற போது மிகுந்த கவனமாக இருக்கும். நித்திரை கலக்கத்தில் வாகனம் செலுத்துவது, அது மிக வேகமாக வாகனம் செலுத்துவது, சாகசங்களை செய்வது போன்ற விடயங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு வாகனங்களை செலுத்துங்கள். இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்காக நாங்கள் டேக் கேர் வேலைத்திட்டத்தினூடாக மக்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல மோட்டார் சைக்கிளில் பயணிக்கின்றவர்கள் இருக்கலாம், அதே போல வீதிகளில் பயணிக்கின்ற பாதசாரிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் திடீரென ஒரு இடத்தில் வீதிகளை நீங்கள் கிராஸ் செய்கின்ற போது அது சாரதிகளாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவு ஒரு விபத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே நீங்கள் வீதிகளில் பயணிக்கின்ற போதும் அதே போல வீதிகளினூடாக பாதைகளை நீங்கள்
குறுக்காக கடக்கின்ற போதும் உரிய இடங்களில் கடப்பதற்கான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே இப்படியான கிட்டத்தட்ட பெருமதிமிக்க 15 உயிர்கள் இப்போது பலியெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தினுடைய நிலைமை என்று தெரியவில்லை. அதே போல வாகனங்களை செலுத்துகின்ற வாகன சாரதிகள், அதன் உதவியாளர்கள், ஒரு பஸ்ஸையோ ஒரு வேனையோ ஒரு காரையோ ஒரு மோட்டார் பைக்கையோ நீங்கள் ஓடுவதற்காக எடுக்கின்ற போது, கையில் எடுக்கின்ற போது அதனுடைய பாதிப்புகள், அந்த டயர் சரியாக இருக்கிறதா, பிரேக் கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா, என்ஜின் சரியாக இருக்கிறதா, அதனுடைய எதுவும் பழுதுபார்த்து பிரச்சனை இருக்கிறது என்பதை சரியாக அவதானித்து வாகனங்களை நீங்கள் வீதிக்கு போக்குவரத்துக்காக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய டேக்கார் வேடத்தினூடாக இந்த வேலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சமூக பொறுப்புடன் கூடிய விடயமாக இருப்பதும் இவ்வாறான விபத்துகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பது கவலைக்குரிய விடயம். எனவே இந்த பெருமதிமிக்க 15 உயிர்கள் இழந்துவிட்டன. அதே போல 18 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய படுகாயம் என்பது மீள எழும்பக்கூடிய மீள வரக்கூடிய காயங்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காயங்களாக இருக்கலாம். எனவே இந்த விடயத்தில் மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே மிகுந்த கவனமாக இருங்கள் என்ற விடயத்தை தான் இந்த விபத்தும் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வெள்ளவாய வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற அந்த விபத்தில் 15 பேர் பலி, 18 பேர் படுகாயம், 3 வரை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல மீட்கச் சென்ற இராணுவ வீரர்கள் 2 பேரும் காயங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். அங்கிருந்து வந்த கற்பாறை ஒன்று கவிழ்ந்ததில் பிறண்டு வந்ததில் அந்த விபத்தும் இடம்பெற்றிருப்பதான தகவல்கள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். எழுதிய தகவல் கிடைத்தால் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம்.